शेषार्यवंशकलशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये प्रह्लादनारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीशिशुकशौनकभीष्मराल्भ्यान्ने रुक्माङ्गरात्यनवसिष्ठविभीषणादीन्ने पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महराक्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने பிரணத்தக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நம. எம்பெருமானுக்கு இன்றைய தினம் உபநயனம் பிரம்மோபதேசம் காயத்ரி மந்திரோபதேசம் நடக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 50 ஸ்லோகம் இருக்குல்ல, 45வது அத்தியாயம் தசமஸ்கந்தம் உபநயனத்துக்காக. இப்போ போன அத்தியாயத்திற்குள்ளே அந்த வசுதேவனையும் தேவகியையும் ஜெயலலிதம் இப்படி கொண்டு வந்து அம்மா அப்படின்றான். அவ தூரம் நிற்கிறான். பெருமாள் இவன் அகிடகடனான சமர்த்தன் ஆகியனாலே நாங்கள் மேல் விடக்கூடாது அப்படின்னு கை கூப்பிட்டு நிற்கிறான். இது பெருமாளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, நம்ம பரம்பொருள் தெரிஞ்சுட்டு இருக்கா, இவாளுக்கு யோகமாயை உபயோகம், யோகமாயினாலே அவளுக்கு திரும்பி முக்த ஸ்நேகம் புத்தர ஸ்நேகம் பிரமாந்திரி பண்ணி அவ உடனே கெட்டிக்கிறா. அது கதை இன்னைக்கு எல்லாம் வருது. அதான பிறகு அவனுக்கு புத்திரவாத்சல்யம் பிறந்து அவனுக்கு புத்திர கைங்கரியம் பண்றதுக்கு அவகாசம் கிடைத்ததே என்றார்கள். ஆனந்தத்தால் என்ன பண்றான்னு கட்டிப்பிடித்து பேசவே முடியவில்லை. அந்த மாதிரி மாயையினாலே அவளுக்கு மயக்கம் வந்திருந்ததுனாலே தன்னை பிள்ளைன்னு தெரிஞ்சுட்டா. பெருமாளும் மறந்துட்டா. கட்டிப்பிடித்து அப்படியே கத்கதஸ்வரத்தாலே பேச்சே வரல. சரி, அப்புறம் என்ன மாறுது, அந்த இவன் என்ன பண்றான், உக்ரசேனன் கம்சனுடைய தப்புன்னு அவனையும் ஜெயில வச்சுருந்தான். அவனை கொண்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி ஒரு 4-5 ஃபேமிலிஸ் எல்லாம் தள்ளிட்டு இருந்தான் கம்சன். அந்த வம்சம், விஷ்ணு வம்சம், மது வம்சம், தாசார வம்சம், குக்குர வம்சம் இவ்வளவு சேர்த்து அவளுக்கெல்லாம் அவ எழுந்ததெல்லாம் குடிப்பித்து நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து இங்க வந்துருங்கோ, உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னு சிறபண்டிச்சு அவ கிருதார்த்தரானார்கள். அப்புறம் அந்த நந்த யசோதையை விட்டு கர்காச்சாரியன்ட்டு யஜ்னோபவீதம் பண்ணிக்கணும்னு யோசனை பண்றான். அப்புறம் இவ என்ன பண்ண அப்படின்னா, அப்புறம் நம்ம பரத்தத்தை அப்படியே மூடி வச்சுண்டு தாங்களும் அவர் சொன்ன மாதிரி கேட்கிற மாதிரி எல்லாம் பண்ணி சென்று தானம் பண்றதெல்லாம் பண்ணி வச்சு அவ மனசுல என்னென்ன குறைகள் இருந்தோ அந்த குறைகள் எல்லாம் தீர்த்து அந்த காஷ்ய கோத்திரத்தை சாந்தீபினி என்பவன் என்று அத்தியனம் பண்றதுக்காக வந்து குருகுருவாசம் பண்ணி 64 நாளையில் 64 வித்தியும் கருத்து, வேதம் என்ன, வேதாந்தம் என்ன, உபனிஷத்து என்ன, தனுர் வித்தியை என்ன, இப்படி எல்லா வித்தியும் கருத்து. சரி, அங்க வந்து குருதட்சிணை என்ன கொடுக்கறதுன்னு கேட்கிறார். அதுக்கு அவரு எனக்கு புள்ள போயிட்டான், குழந்தை கொடுக்க சாந்தீபினி. சரி, இவன் என்ன பண்றா, நேர சமுத்திரத்தில் முழுகுவான். சமுத்திரத்தில் போனான். அங்கு சங்கச்சூடன் அப்படின்ட்டு ராட்சசன் கொடுத்துன்னு போயிடான் தான். அவனை போய் விசாரிச்சது என்ன, அவன் எந்த இல்லவே இல்லை. சரி, அவனை வயசல் பண்ணிட்டு அங்கே இருந்து வந்து யமபுரி போறான். யமபுரியில போய் ஏதோ கர்ம விஷயத்தாலே அவன் ஒரு பையன் இருக்கானா, அந்த ஆச்சாரிய பத்திரம் அதெல்லாம் உடம்புன்னு தள்ளி வச்சுட்டு அவனை அனுப்பி கொடுன்னு சொல்றா. சரி, அவன் வந்து அவனை கூட்டிட்டு வந்து
மறுபடியும் குழந்தை கொடுக்குறா, சந்தோஷப்படுறா. அவ மறுபடியும் மதுரைக்கு வந்து ஊர்வாளெல்லாம் சந்தோஷப்படுறார். இத்தனை கதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது. உபநயனம், அப்புறம் கர்க மகரிஷியாலே உபநயனமும், சாந்தீபினியாலே வித்யா கலெக்ஷன், அந்த வித்தியை வாசிச்சு அவ தம்முடைய சௌலபியத்தை காண்பித்து கொடுக்கிறார்கள். அவனுக்கு எதனால் வேண்டியதில்லை, ஏன்னா அவன் சர்வஸ்மாத் பரன். ஆனா சாஸ்திரத்துக்குள்பட்டு நாங்களும் அது மாதிரி நடக்கிறோம். மனுஷத்துவத்தை காண்பித்து சௌலபியத்தை காண்பித்தார். பரத்துக்கு மூடி வச்சிருந்தார் சேர்ந்து பிடிக்கிறார். சுகவாச்சா, சுகபிரம்மம் கண்டினியூ பண்றார். யாருக்கு? பரீட்சித் மகாராஜா. பிதரா உபலப்தார்த்தௌ விரித்வா புருஷோத்தமஹ மா பூரி நிஜாம் மாயாம் ததான ஜனமோகினி. ஜெயிலன்னு முடிவிச்சுட்டா. வந்தா கை கூப்பி நிற்கிறா. இவன் வந்தாலே தகப்பனா தாயா என்ன அவளுக்கு பெருமாளும் தெரிஞ்சு போச்சு. இது சரியில்லே அப்படின்னு தன்னை மாயையினாலே தத்தான ஜனமோகினின் ஜனங்களே மயக்கும்படியான அஜானத்தை உண்டு பண்ணி அந்த பெருமாள் என்ற ஞானத்தை இது பண்ணி குறைத்து மாபூத் இது நிஜாம் மாயாம், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நானு இவாளுக்கு கைங்கரி பண்ணி தவிர அவா என்ன பார்த்து கை கூப்பக்கூடாது அப்படின்னு உவாச்ச பிதராவேஸ்தியா சாகர சாத்வரிஷபா. அந்த ரெண்டு பேர் தகப்பனார் ரெண்டையும் வந்து சாக்ரஜா பரராமனுடன் சாத்வத ரிஷபா, சாத்த குலத்துக்கு ரிஷபனானம் போல இருக்கும்படியான கண்ணவனான் சொன்னார். என்ன தகப்பனாருக்கு சொல்றார். பிரஷ்டயாவனத பிரீணன் அம்பதாத்தேது சாத்தரம். மறுபடியும் வந்து சேவிச்சு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. நாஸ்மத்தோ யுவ யுவஸ்தாத்தா வித்தோத் கண்டதையோரபி. உங்களுக்கு சின்ன வயசுல ஒரு கைங்கரியமும் பண்ணலே. பால்ய பௌகண்ட கௌசோராகா புத்திராபியாம் அபவன் குவச்சித்து. 3 அவஸ்தை சொல்றார். 4 வருஷத்திலும் பால்யாவஸ்தா, 7 வருஷத்திலும் பௌகண்டாவஸ்தா, 9, 8, 9 வருஷத்து வட்டம் கிஷோராவஸ்தா. இந்த ஒரு அவஸ்தையிலும் உங்களுக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணல. இப்போ இவனு கூட 9 வயசு. இதன் பிரகாரம் என்ன சொல்ற, அத்தனைக்குள்ளே பிரேம ரசத்தை உண்டு பண்ணி எல்லாரும் இவனையே சுத்துற மாதிரி பண்ணியிருக்காரு பெருமாள். பிரேம ரசத்தை உண்டு பண்றதுக்குள்ளே கிஷோராவஸ்தையிலேயே இந்த எம்பெருமானுக்கு ஒரு ஏத்தம். அது சொல்றார். பால்ய பௌகண்ட கௌசோராகா புத்திராபியாம் அபவன் கொச்சித்து. நாங்கள் ஒன்றும் கைங்கரியம் பண்ணல உங்களுக்கு, எங்கேயோ இருந்தோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் உழைத்து வளர்ந்தோம். நிலப்தோ தெய்வ தையோகோ வாசோனோ பவதந்திக்கே. தெய்வத்தின் லீலையினாலே உங்களோட தொலைவே இருந்து வளர்றதுக்கு நமக்கு ஆகவில்லை. யாம் பாலா பிதிர்கேகஸ்தா விந்தந்தே லாலிதா முத்தம். கிஷோராவஸ்தையிலே பால்யாவஸ்தையிலே உங்களாலே தொட்டில் பருவத்திலே தேவிக்கு பரம்பல்லே ஒரு 10 பாதிகம் பாடியிருக்கார். பெருமாள் திருமணியிலே குலசேகராழ்வார் அதெல்லாம் இவரே சொல்றார். யாம் பாலா பிதிர்கேகஸ்தா விந்தந்தே லாலிதா முத்தம். எங்களுக்கு அந்த ஆனந்த பாலனையும் உங்களால் ஆகல. யசோத பிராட்டியராச்சு. என்னோன் வினோத்தாள் நிகழோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் மாத்த இரவித்து இளைய கேஷா முலையுனாயே. இவர் சொல்றார் பெரியாழ்வார். சர்வார்த்த சம்பவோ தேகோ ஜெக போஷித்தோ யதகா. எங்களுக்கு தேகத்தை கொடுத்தீர்கள், ஜனிப்பித்தீர்கள், போஷணம் பண்ணினீர்கள், எல்லா அர்த்தத்தையும் உண்டு பண்ண மாதிரி பண்ணினீர்கள். தையோர் யாசி நிர்வேஷம் பித்ரோர் மத்திய சதாயுஷா. அந்த பிதர்களுக்கு பாலனம் பண்ண பிதர்களுக்கு
100 வருஷம் கைங்கரியம் பண்ணாலும் அவர் நினைத்து நாம் திருக்க முடியாது. எஸ்தையோர் ஆத்மஜக்கல்பா ஆத்மனா ச தனேன ச ஆத்மாவாலேயும் தனத்தாலேயும் உங்களுடைய ரிணத்தை நாங்கள் தீர்க்க முடியாது. விருத்திம் நதத்யா தம் பிரேத்யா சுவாம்சம் காதயந்தி. சரி, எவன் ஒருவன் சக்தனாய் இருந்து தாயார் தகப்பனாரை காப்பாற்ற மாட்டானோ அவனுக்கு என்ன வருதுன்னு சொல்ற. சுவாம்சம் காதயந்தி, தன்னுடைய மாம்சத்தை தானே சாப்பிடுறான் என்றார். மாத்தரம் பிதரம் விருத்தம் பாரியாம் சாத்வீம் சுதம் சிஷம் குரும் விப்ரம் பிரபந்தா கல்போ விப்ரஸ்வசன் மிருத்தகா. அவன் என்ன சொல்றான்னா, தாயார் தகப்பனார் வயசானவர்கள் பாரியே சுத்தம் பிள்ளை சிசு குழந்தை குரு விப்ரம் பிராமணன் பிரபந்தஞ்சா இத்தனை பேரையும் கல்போ அபிரிப்ஸ்வசன் மிருத்தகா. இவாளை பரண போஷணம் பண்ணாதவர்களுக்கு இருந்தும் பழிச்சு ஜத்தவன் மாதிரி இருப்பான், பழத்த மாதிரி இருப்பான். தன்னாவ கல்பயோகோ கம்சான் நித்திய புத்திவிக்ன சேதசோகோ. தன்னா அவகல்பயோகோ கம்சான் நித்திய உத்விக்ன சேதசோகோ. கம்சனாலே உங்களுக்கு இத்தனை கஷ்டம் பண்ணி இன்னும் உத்விக்ன சேத்தனால் இருந்தீங்கள் நீங்கள். மோகமேதே விதிக்ராந்தா திவசா பாவ நிர்ச்சதோகோ. அந்த நிறங்கள் எல்லாம் கஷ்ட தினங்கள் எல்லாம் கழிந்திரு உங்களுக்கு. ஆகையினாலே தத் க்ஷந்தும் ததஸ்தாதா மாதர்னோ பரதந்திரியோகோ. அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருந்ததை எங்களுக்கு காப்பாற்றணும். அப்படின்னு என்ன, பால்யத்தில் உங்களுக்கு எந்த கஷ்டமெல்லாம் நாம் தீர்க்க முடியலையே, இப்போ மாத்திரைகளுக்கு பரதந்திராயிருக்கும். பகுர்வத்தோர்வா சுஷ்டூஷாம் கிருஷ்டையோர் துர்ஹிருதாபிருஷம். இருந்தாலும் ஒரு சுஷ்டுவையும் பண்ண முடியல, இன்மையிலாவது நம்முடைய சுஷ்டுவையை வாங்கிக் கொள்ளணும் என்று பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மம் சொல்லுகிறார். இது மாயாம் மனுஷ்யஸ்ய ஹரே விஸ்வாத்மனோ கிரா மோகிதா அங்கமாரோப்பிய பரிஸ்வஜ்யா பதுர்முதம். அவ மனுஷியலாயிட்டா, பெருமாள் நினைக்கிறது மறந்துட்டா. மாயாம் மனுஷ்யஸ்ய ஹரேஹி விஸ்வாத்மனோ கிரா. அவனுடைய பேச்சு கேட்டு அது முடிலுக்காட்சென்று மோகிதா அங்கமாரோப்பியா மோகத்துடன் பரிஸ்வஜ்யா ஆபதுர்முதம் கட்டிண்டு சந்தோஷப்பட்டாளாம். பாஷ்ப பரியாகலேக்ஷணா சிஞ்சந்தா அஸ்ருதாராபிகி. கண்ணில் அப்படியே ஒரு தண்ணி பெறுகிறது, ஆனந்த பாஷ்பம். ஸ்நேகபாஷேன சாவிருத்தவ், ஸ்நேகபாஷத்தாலே சூடப்பட்டவர்களாய் அப்படி ஆனந்த பாஷ்பத்தை கொட்டின்றிருக்க. நகிஞ்சித் ஊசத்து ஊராதன்னு கண்டின் வித்கிதமாச்சு, ஒன்னும் சொல்லவே முடியல. பாஷ்ப கண்டௌ விமோகித்தௌ. கழுத்துல எதனை மாட்டினோட பேச முடியாது, அந்த மாதிரியான பாஷ்ப பராதி பரிபூர்ணலோச்சனம் மாறுகின்றவர் வாக்கசாந்தகம். அந்த மாதிரி பாஷ்ப கண்டௌ விமோகித்தௌ, மோகத்தை கொண்டு ஆனந்த துந்திரராக இருந்ததுனால பேச்சே வரலை. ஏவும் ஆஸ்வாசிய பிதரவு பகவான் தேவிக்கு சுத்தகா. இந்த மாதிரி தாயார் தகப்பனாரை சாந்தனம் பண்ணி தேவிகி புத்திரனான பகவான் மாதாமகம் தூ உக்ரசேனம், அவனுடைய தேவிக்கு தகப்பனான உக்ரசேனருக்கு எது நாம கரோன்றிருப்பம், இதுகளுக்கும் ராஜாவாய் பண்ணினான். அப்படின்னு என்ன, கம்சன ஸ்தானத்தை உட்காத்தி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். ஆச்சாஸ்மான் மகாராஜா பிரஜாச்சாஜப்துமிருகசி. நாங்கள் எதுவம்சியாய் ஒன்னு இடத்துல விஷ்ணு வம்சத்துவா இருக்கா, அந்த கால் இருக்கா, எல்லாருக்கும் சேர்த்திருக்கான், எல்லாருக்கும் நீயே ராஜா.
அஸ்மான் ராஜா பிரஜாஷ்டா ஆக்கியம், நாங்கள் எல்லாம் பிரஜைகள், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, கைங்கரியம் நிறைய இருக்கும். அப்படி அவங்க உட்காந்து வச்சு, சிம்மாசனம் உட்காந்து வச்சு, யஜாதி சாப்பாத் எதிபிகி நாசிதுவியந்து பாசனே, யஜாதி சாபத்தாலே எருக்களுக்கு ராஜ்யம் பண்ண அருகதை இல்லை அப்படின்னு தான் அந்த யாதி சாபம் பின்னையே வந்திருக்கு. அங்க பார்க்கிறது, உம்மை பக்தி உபாசினே பவத்தோ விபுதாதயகா. இங்கே பிராமணாளெல்லாம் இருக்க கோஷ்டியிலே கலிம் ஹரந்தியவனத்தாக விபுதாத்யேதராதிபாக. இந்த இடத்துல தேவதகம் வந்து நமஸ்காரம் பண்றா. இந்த ராஜாக்கள் சொல்லணுமா அப்படின்னா, இது அற்புதமான கோஷ்டி. தேவதைகளும் எல்லா ராஜாக்களும் சேர்ந்து உன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு வருவர்கள். சர்வான் ஸ்வான் ஜாதி சம்பந்தான்னே திக்பக்தம் சபையான் கதான்னே, ஞாத்திகள் பந்துக்கள் கம்சபயத்தால் ஓடுபவர்கள் எல்லாம் கூட்டிருக்கின்றாங்கள். யது விருஷ்ணி அந்தகா மது தாசார்கா குக்குராதிகான்னு இத்தனை வம்சத்தாலையும், எது வம்சத்தால், விஷ்ணு வம்சத்தால், அந்தக வம்சத்தால், மது வம்சத்தால், தாசார வம்சத்தால், குக்குராதி வம்சத்தார்களையும் சேர்த்திருக்கும். சபாஜிதான் சமாஸ்வாசிய விதேசாவாசகரிசிதான், வேற வேற தேசத்தில் போய் இருந்தவளதான் என் கூட்டு. யவாசயத் சகேஷ், அவ வீட்டுல குழந்தை சேர்த்திருக்கான். வித்தை சந்தர்ப்பிய விஸ்வகிருத்து, அவளுக்கெல்லாம் தனம் தானியம் எல்லாம் கொடுத்து மறுபடியும் ரீஹெபிலிட்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இருந்தரத்துக்கே கொண்டு சேர்த்து வீடு வசதிகள் பண்ணி கொடுத்திருக்கோம். கிருஷ்ண சங்கர்ஷணபுஜைஹி குப்தாலப்தமுருத்தாக, கிருஷ்ணனாலேயும் ராமனாலேயும், அதான் இங்கே ராமன் அப்படின்னா மதனானன், மதனானாலேயும் புஜைர் குப்தாலப்தமுருத்தாக, அவளுடைய புஜத்தால் காக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுக்கப்பட்டவர்கள். லப்தமனோரதாக, அவனுடைய மனோர்த்தத்தெல்லாம் பூர்ணம் செய்திருக்கிறோம். கிரகேஷு தெய்வரே சித்தா, வாத்துல ஆர்வமா இருக்கிறான். இப்போ கிருஷ்ணராம கதஜ்வராக, கிருஷ்ணராமனாலே அவ ஜுவரெல்லாம் போய் சந்தோஷமாயிருக்கா. வீக்ஷந்தோ அஹரஹ பிரீதா முகுந்த வதனாம்புஜம், நாங்கள் வரதையே பார்த்துருக்கா. முகுந்த வதனாம்புஜத்தை பார்த்து கொண்டு சந்தோஷப்பட்டு நித்தியம் பிரமரிதம் ஸ்ரீமதி சதயஸ்மித வீக்ஷணம், தினம் ஜிரிச்சுருக்கா. ஸ்ரீமான் சம்பத் பிரதலா இருக்கா. சதயகா தயஜாலே ஸ்மித வீக்ஷணம், கணவரானை பொன்முரல் பார்த்து சந்தோஷப்பட்டு அவளும் சந்தோஷப்பட்டு என்னை பார்த்து அவளும் ஸ்மிதமனாளாயிருப்பார். நித்தியம் பிரமிதம் ஸ்ரீமதி சரஸ்ய சதயஸ்மித வீக்ஷணம் தவ பிரவசயோப்பியாசன்னே, தவ பிரவயசோஸ்மான்மே ஆசன்னே யுவானோ அதிபலௌஜசகா. நீங்கள் எப்போ வருவீர்கள் ராஜ்யபாரத்துக்கு காத்துருக்கா. பிபந்தோ அக்ஷைஹி முகுந்தஸ்ய முகாம்பதுதாம் முகு, கண்ணபிரானுடைய வீக்ஷணம் கடாட்சம் இப்ப நம்ம மேல் விழுது அப்படின்னு காத்துருக்கா. பிபந்தோ அக்ஷைர் முகுந்தஸ்ய முகாம்பது சுதாம் முகு, கண்ணபிரானை பார்த்து பால் குடிக்கிற மாதிரி அவனே பார்த்து அவனுடைய சௌந்தரியத்தை குடிச்சுருக்கா. முகு மறுபடியும் மறுபடியும். அதனந்தம் சமசாத்திய பகவான் தேவிகி சுத்தகா, கண்ணபிரான் நந்தரண்டு போனான். இத்தனெல்லாம் தேவிக்கு நின்றே சொல்லி சங்கர்ஷணச்ச ராஜேந்திர பரிஸ்வஜேரமுச்சத்து, நந்தகோபாலனை போய் ரெண்டு பேரும் கட்டிக்கிறான். நந்தகோபாலா எழுந்திரா என்றும் இல்லையோ, ரெண்டு பேரும் கட்டிக்கிறான். யாரு? ராம கிருஷ்ணன். சங்கர்ஷணச்ச ராஜேந்திர பரிஸ்வஜேரமுச்சத்து பிதர் யுவாபியாம் ஸ்னிக்தாபியாம்
போஷித்தௌ லாலித்தௌ புருஷம். யுவாபியாம் ரெண்டு ரெண்டு பேர் பிதுக்கள், ஒருத்து மகனாய் பிறந்து ஒருத்து மகனாய் வளர்ந்து பெருக்கிலானாகித்தான் தீங்கு நிறைந்தான். அந்த மாதிரி பிதிர்வாபியாம் ஸ்னிக்தாபியாம் போஷித்தௌ லாலித்தௌ புருஷம், எங்களுக்கு லாலல போஷணம் பண்ணி வளர்த்தீர்கள் நீங்கள் ரெண்டு பேரும். பித்ரோஹோ அபியதிகா பிரீத்திஹி ஆத்மஜேஷ்வாத்மனோபிஹி, பித்திருக்களிடத்துக்குள்ளே பிரீத்தி என்கிறபடியானது ஆத்மதனன்று இன்னும் அதிகமாக இருக்கும். தேவனுடைய பிரீத்தி என்கிறபடியானது. சபிதா சாட்சனி யோ விஷ்ணீதாம் சுபுத்திரவத்து, யமதர்வன் தன் பையன் மாடியை வளர்க்கிறானோ அவனே பிதா, அவளே ஜனனி. அந்த நந்தனுக்கு சொல்ற, நந்தன் என்ன பண்ணான், நன்ன வளர்த்தான், நான் நீயே பிதா நீயே ஜனனி, யசோதையே ஜனனி, நந்தனே பிதா. ஏன்னா புஷ்ணீத்தாம் சுபத்திரவத்து, நீங்கள் எப்படி வளர்த்தீங்கோ, உங்களுக்கு கோயில மாதிரி வளர்த்தீங்கோ. சிஷூன் பந்துவி உத்ருஷ்டான் நகல்பை போபரக்ஷனே, குழந்தையை பந்துக்களோட போஷணம் ரட்சணம் பண்ணினீர்கள். யாத்யூயம் விரஜம் தாத்தா பயஞ்ச ஸ்நேகருக்கிதன்னு, யாத்தயூயம் விரஜம் தாத்தா, நேர விரஜத்துக்கு, விரஜம் அந்த கோகுலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கோ. ஸ்நேக துக்கிதான்னு, ஸ்நேகத்தோட யுக்கம் இருந்தவர் கூட்டி இருந்த அடியோங்களை ஜாத்தீன் கோ திரஷ்டுமேஷ்யாமோ விதாய சுஹൃதாம் சுகம். நாங்கள் ஞானிகளை பார்க்கறதுக்கு போகணும், சுகத்துக்களுடைய சுகத்தை பார்க்கணும். ஏவம் சாந்திரிய பகவான் நந்தம் சம்பிரஜனச்சுத்தா, நீங்கள் எல்லாரையும் பார்க்கணும், நீங்கள் க்ஷேமமா போயிட்டு வாங்கோ, தேங்க்ஸ் அப்படின்னு தேங்க்ஸ் கிவிங் செரமனி பண்றார். ஏன்னா இவருத்தோட இருக்கணுமே. இப்போ யசோதா நந்தனுக்கு ரெண்டு பேரும் அனுபவிச்சுட்டு, இவ தேவிக்கு பிரசங்கள் தானே இங்க இருந்து இருக்கணும். சம்பிரதமச்சுதா வாசோலங்கார குப்பியாத்யைஹி ரஹயாமாச சாதனம், துணி அலங்காரம் எல்லாம் உபாஜனம்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சு ரிட்டர்ன் கிஃப்ட்ன்றான். அதெல்லாம் கொடுத்து சாதனம் ஆதரத்தோடு இத்துப்தௌஸ்து பரிஷ்வஜ்யா அந்த பிரணயவிகலங்கா தட்டி கட்டிக்கிறா. பிரீத்தி அப்படியே பெருகிறது. பூரியன் நஷ்டிபிர் நேத்திரே ச கோபைர் விரஜம் யயௌ, கோபியாளை கூட்டிண்டு நந்தகோபாலன் போயிட்டார். நந்தகோபாலன் தான் நந்தனே போயிட்டான் எங்களுக்கு ஊருக்கு. அத சூரசுதோ ராஜன் புத்திரையோ சமக்காரயத்து. அப்புறம் இவன் என்ன பண்றான் அப்படின்னா, புத்திரையோ வகங்களுக்கு பூணர் பண்றது யோஜனை பண்ணான். புரோதசா பிராமணைஷ்டா யதாவத் திரிசம்ஸ்காரமான பிரம்மோபதேசத்தை பண்ணிக்கிறதுக்காக புரோதசா, பிரகஸ்பதி யாரு, கார்கிய மகரிஷி. பிராமணைஷ்டா தேபியோ அதாத் தட்சிணா காவோ ருக்மமாலா ஸ்வலங்கிருத்தாக, பிராமணான தானம் சொல்கின்ற. அதாத் தட்சிணா தட்சிணை, காவகா மாடு, ருக்மமாலாக தங்கத்து மாலைகள், சலங்கிருத்தாக அலங்காரம் பண்ணின மாலைகள். சலங்கிருதேபிய சம்பூஜ்யா, இவாளும் அலங்காரம் பண்ணின்று அவளை பூஜை பண்ணி. சவத்சா க்ஷௌமமாலினீஹி, சவத்சாகா அந்த மாடுகளுக்கு க்ஷௌமமாலினீஹி நல்ல கிளாஸ் பட்டு துணி எல்லாம் போட்டு. யா கிருஷ்ணராம ஜன்மர்க்ஷே மனோரத்தா மகாமதி. சரி, ஜென்மர்க்கு அவ பிறந்த நாளில என்னென்ன கொடுக்குறாளோ அந்த மாதிரி இப்பவும் கொடுத்தார்கள். எப்போ கூடல் டைம்ல
தாஷ்சாரதாத் அனுஸ்மிருத்யா கம்சேனா தர்மத்தோ கிருத்தா. அவ கம்சன் இருக்கிச்சு எல்லாம் வந்து இருக்கல இந்த மாதிரி கொடுக்கறது பண்றதெல்லாம். ததச்ச லப்த சம்ஸ்காரோ திஜத்துவம் பிராபிய சுவிரத்தௌ. கர்காச்சாரியருடைய சம்ஸ்காரத்தாலே அவருக்கு திஜத்துவம் பிராபியா. என்ன உபதேசம் பண்ணா? காயத்ரி உபதேசம் பண்ணி கர்காத் எதுகலாச்சாரியாத் காயத்ரிம் விரதமாஸ்தித்தௌ. காயத்ரி விரதத்தை அனுசந்தித்தார்கள், திஜரானார்கள். பிரம்மோபதேசமாய் பிரபவௌ சர்வ வித்யானாம், எல்லா வித்யர்களும் கருத்தார்கள். சர்வஜம் எல்லாம் அறிந்தவர்களாயும். ஜெகதீஸ்வரவ் ஜெகத்துக்கு ஈஸ்வரால் 2 பேர். எம்பெருமான் அவனுடைய படிக்கை சங்கரகணன். நானிய சித்தாமலஜானம் குஹமானோதரேஹிதைஹி அதோ குருகுலே வாசம் இச்சந்தா உபஜத்மது. குருகுலத்துக்குள்ளே போய் வாசம் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டார்களாம். காஷ்யம் காஷ்ய கோத்திரத்து சாந்தீபனியும் நாமா. சாந்தீபனியும் நாமா சாந்தீபனி என்றபடியான காஷ்ய கோத்திரத்து ஆச்சாரியன்ட்டு அவந்தி பிரவாசினம். உஜ்ஜைன் கிட்ட அவந்தின்னு ஒரு புறம். அந்த இருந்த சுவாமி என்று போய் யதோபாசாத்திய தௌ தாந்தௌ அங்க போய் கிட்டி குரு தாந்தௌ ரொம்ப வினயத்தோட குரு விருத்தி மறிந்தித்தாம். குரு சுஷ்டுவேஷ பண்ணினார்கள். கிராக எந்தா உபேதௌ ஸ்ம பக்தியா தேவ விவாத்திருத்தௌ. செட்டெடுக்கல் தின்றிருந்தவன் டெய்லி. தயோத்விஜ வரஸ்துஷ்டகா சுத்தபாவன் அனுவர்த்திபிஹி. அந்த பிராமணன் சாந்தீவனி இவா இன்டெலிஜென்ஸ் பார்த்து சந்தோஷப்பட்டு சுத்த பாவானுவர்த்திபிஹி சுத்த பாவத்தாலே புரோவாச்ச வேதான் அகிலான்னு எல்லா வேதத்தையும் சொல்லி சாங்கோபநிஷதோ குரு. வேதம் வேதாங்கங்கள் உபனிஷத்துக்கள் சொன்னார். சரஹஸ்யம் ரகசியத்தையும் சொன்னார். தனுர்வேதம் வில்லு சாஸ்திரத்தை தனுர்வேதத்தை உபதேசித்தார். தர்மான் நியாயவதாம்ஸ்ததா. நியாய மார்க்கம் தர்மம் தர்மசாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் ததா சான்வீக்ஷிகீம் வித்யாம் ராஜநீதிம் ஷட்விதாம். ஆன்மீக்ஷிகி தரீவார்த்தா அப்படின்னு 6 விதமான வித்தியைகளையும் ராஜநீதியையும் ஷட்விதாம் ராஜநீதிம் சர்வம் நரவரஸ்ரேஷ்டௌ சர்வ வித்யார்த்தவர்த்தகௌ. இவா நரவரஸ்ரேஷ்டௌ ஜனங்களிலே சிரேஷ்டரானவரும் சர்வ வித்யார்த்தவர்த்தகௌ எல்லா வித்தியையும் அறிந்தவர்களும் சக்கன் நிகர மாத்திரேனா தௌ சஞ்சகத்தரும் இருப்பா. ஒரு தடவை சொல்ல போறோம் டக்குன்னு கல்லு ஏகசந்தாகிராகிகள் புகழே எல்லாம் சம்பாதித்தார்கள் வித்தியை. அகோராத்திரை சதுஷ்டியா செஞ்சத்தூராவதி கலாகா. 66 நாளையிலே அகோராத்திரம் என்றான். 64 நாளையிலே 64 சதுஷ்டி வித்தியையும் செய்யத்தூராவதி கலாக அத்தனை கலையும் கல்த்துட்டார்கள். குரு தட்சிணாயாச்சாரியம் சந்திரராமாசு துருந்திருப்பகா. சரி, குரு தட்சிணை என்ன கொடுக்கணும் சுவாமின்னு பிரார்த்திச்சால் செய்விச்சுட்டு என்ன எல்லாம் முடிஞ்ச மேலே குருகுல வாசம் மாறதும் குரு தட்சிணை கொடுக்கணும். சொல்றார் த்விஜஸ்தயோஸ்தம் மகிமானமத்புதம் சம்லக்ஷராஜந்ததி மனுஷீம் சம்மந்திர பத்னியா சமஹார்ணவே அமிர்தம் பாலம் பிரபாசே வரயாம் பபூவகா. பெருமாள் என்ன கேட்கணும்? மோட்சம் கேட்கணும். இவா சாமான்யமான போன குழந்தை கொடுன்னு கேட்கிறான்னு சொல்றாரு இங்க. த்விஜஸ்தயோஸ்தம் மகிமானம் அத்புதம். அற்புதமான மகிவுள்ள எம்பெருமான் என்று என்ன கேட்கணும்? சம்லக்ஷ ராஜன் அதிமானுஷீமத்தின் அவனுடைய அதிமானுஷ சக்தியை பார்த்து சம்மந்திர பத்னியாச மகார்ணவே அந்த இடத்துல சம்சாரத்தில் மூழ்கி இருந்தவர்கள் மிருத்தம் பாலம் பிரபாசே வரயாம்ப பூவகா. பிரபாச கஷேத்திரத்துக்குள்ளே
ஒரு பையன் போயிட்டான் தண்ணியில, அவனை குழந்தை கொடுங்கோ. ததேத்யதாருஹ்ய மகாரதௌரதம். சரி, போனான். ஒரு ரதத்தை ஏறிண்டான். பிரபாசமாசாத்திய துரந்த விக்ரமோ. ரெண்டு பேரும் விட்டே இருக்க மாட்டான். ராமலக்ஷ்மணா. எந்த ராமா? பதராமன். எந்த கிருஷ்ணன்? தம்பி, ராமன் தம்பி. பிரபாசமாசாத்திய துரந்த விக்ரமம் வேளாமுபைப்ரஜ்ய நிஷீரதக்ஷணம் சிந்து விதித்வார் கணமாஹரத்தையோ. அந்த சுமத்ராதார் என்று வந்து கேட்கிறான். அவன் என்ன பண்ணான்? ஆகாரத்தை எடுத்துட்டு வந்தான், சேவிச்சுண்டு. தமாக பகவான் நாசு குருபுத்திர பிரதீயத்தாம். எங்க குருபத்திரன் உன் க்ஷேத்திரத்தை போயிட்டு இருக்கான், கொண்டு கொடுன்றான் தண்ணீர. யோசாபிகத்வயாபிகிரஸ்தோ பாலகோ மகத்தோர்மினா. தண்ணிக்கு ஒரு காலத்திலே ஒரு சமுத்திரத்துல போயிட்டான், அதை கொண்டு கொடு. சமுத்திர உவாச்சா. சமுத்திரம் சொல்றது, நெய்வாகம் நெய்வாஹாரிஷமகம் தேவா வைத்த பஞ்சஜனோமகான். நான் அது திருடில்லைப்பா. இங்க ஒரு பஞ்சஜனன் ராட்சசன் இருக்கிறான், தைத்தியன். அந்த ஜலதர கிருஷ்ணா, அவன் தண்ணியிலேயே விளையாடிட்டு இருக்கான். சங்கரூபதரோசுரகா, சங்கரூபத்தில் இருக்கிறான் அந்த அசுரன். ஆஸ்தே தேனாகதோ நூனம் தச்சுக்தா சத்துரம் பிரபு. அவனும் ஒருவேளை திருடி இருக்கலாம் அப்படின்னுட்டு சொல்ல உடனே சத்வரம் உடனே கண்டுதான் என்ன பண்ணான்? ஜலம் ஆபிஷேகம் ஹத்வா. அவன் போட்டு அடிச்சு விட்டான். தம் ஹத்வா நாபஷ்யத் குதிரை ஏர்பகம். அவன் வயிற்றுல இலுமே இல்லை குழந்தை. சரி, தரங்க பிரபவம் சங்கம் ஆதாய ரதமாகவத்து. சரி, ரத்தத்தை எடுத்து மறுபடியும் இங்கே வந்தான். வந்துட்டு ஜலமாவிஷ்யம் மத்வா நாபஷ்யத் உதவே அர்பகம் தரங்க பிரபவம் சங்கம் ஆதாய ரதமாகவத்து தர செய்யமனோ நாமா யவஸ்ய தைத்தாம் கிரீம். யவலோகத்துக்குள்ளே செய்யமனின்ற ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்திலே போனார். கத்வா ஜனார்த்தன சங்கம் பிரதப்து சகலாயுதகா. அலாயுதனான பதராமனுடன் ஜனார்த்தனன் சங்கத்தை போய் ஊதினான். துணையில் இருந்த அந்த இடத்திலே யமபுரியிலே சஞ்சமனி நகரம். சங்கன் இருக்கிறாரம் ஆக்கரண்யா பிரஜா சஞ்சமனோஜமகா தஜோஸ்வர்யா மகதீம் சக்கரே பக்தி உபபிரமிதாம். ஓஹோ, இது கண்டபகவானுடைய சங்கத்தில் இருந்தாலும் ரொம்ப பக்தியோட வந்தான் அங்கே. சபர்யா மகதீன் சக்கரே, சபரிவாரமாக வந்தானாம். உவாச்ச அமரத கிருஷ்ணம் சேவிச்சு சொன்னானாம். சர்வபூதாதிசயாலயம். சுவாமி, எல்லா பூதங்களுக்கே நீரே ஆலயமானவர், நீரே கிரகம். லீலா மானுஷ்ய ஹே விஷ்ணு, லீலா மானுஷ விக்கிரகம் உடையவர். இவையோ கரபாமிக்கும் என்ன அடியேன், என்ன பண்ணணும், அடியேன் அடியேன் அப்படிங்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்சா. குருபுத்திர விஹானீதம் நிஜ கர்ம நிபந்தனம் ஆனே சுவாராஜா மச்சாதன பரஸ்கிருத்தகா. நிஜ கர்ம நிபந்தனம், ஏதோ அவன் கர்மத்தாலே கட்டி போட்ட குருபத்திரம் கூட்டின்று வா, அதெல்லாம் பார்க்காதே. அவன் கர்மத்தான் ஒரு ரகம் ஒரு வச்சுடு. ஆனேச மகாராஜா மச்சாசன பரஸ்கிருத்தா. நான் என் சாசனத்தாலே அவனை கூட்டிட்டு வா இங்கே. என்ன கர்மம் வச்சிருந்தாலும் பரவாயில்லை. ததேதி தேனோபநீதம் குருபத்திரம் இது உத்தமம் தேனு உபாநீதம். சரி, அவன் அப்படி அழிச்சுட்டு வந்தான். எது உத்தமம் தத்வா ஸ்வகரவே பூயோ கிருஷ்ணேஸ்வரிதமுச்சத்து. சுவாமிக்கு வந்திருந்த அந்த குழந்தை கொடுத்து குருவுக்கு சாந்தீபினி ஆச்சாரியருக்கு என்ன கொடுக்கணுமான்னு கேட்கிறான். குருவாச்சா சமயக் சம்பாதிதோ வத்சா பகவத்பியாம் குரு நிஷ்கயா. கட்டப்பட்டு எங்கேயும் சம்பாதித்து கொண்டு வந்து குரு தட்சிணை குழந்தை கொடுத்திருக்கீங்கோ. ஒரு யுஷ்மத்விரகுரோஹோ ஆமானாம் அவசிஷத்தை. இப்படி இருக்குச்சே குருவுக்கு என்னென்ன மிச்சி இருக்குது, ஒன்னும் கேட்கிறதே இல்லை, எல்லாம் குழந்தை கொடுத்துட்டீங்களே. கச்சதம் ஸ்வகிரகம் வீரவ்
கீர்த்திர்வாமஸ்து பாவனி சந்தாம்சயா தயாமானி பவந்து பரத்ரக்ஷா. சரி, அவ ஆத்தக போனா. ஸ்வகிரகம் வீரோ கீர்த்திர்வாமஸ்து பாவனி சந்தாம்சயா தயாமானி பவந்து பரத்ரக்ஷா. எல்லா இடத்திலையும் இகத்திலையும் பரத்திலையும் சந்தோஷம் இருக்கட்டும். குரு நைவம் அனுஜாத்தௌ ரதேனானி ரம்ஹசா. எப்படி சொல்றது? ரதத்தை எடுத்து இந்த கடப்பா ஆயாத்தோ ஸ்வரம் தாத்தா பஜ்ஜன்னி நினைத்தேனவை. பெருமாள் பஜ்ஜன பஜ்ஜன் நினைச்சுண்டு அங்க எல்லாம் சமிருத்திக்காக திங்கள் மும்மாறி பெய்து என்ற மாதிரி அதுக்காக பஜ்ஜன தேவதை நினைத்து சமரந்தன் பிரா சர்வா திருஷ்ட ராமஜனார்த்தனம் வந்த உடனே முதலை கொண்டுறாளே அப்படின்னு ராமஜனார்த்தனம் 2 பேரும் வந்துறாளே அவா சந்தோஷம். ஊருக்கு பிரஜகள் தான் சந்தோஷப்படுறான். அவசியந்தோ பஹ்வஹானி நஷ்டலப்த தனாயிவா. தனத்தை கழிச்சின்றவர்கள் தனத்தை கண்ட மாதிரி சந்தோஷப்பட்டார்களாம். இவ 2 பேரும் ஊருக்கு வரணும். அவளே தனம் 2 பேரும். தஸ்மிருதமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.